இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாறப்போகுதுங்க. முருகப்பெருமானின் அருள் நிறைந்த நபர்களுக்கு தான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா நிச்சய கண்களுக்கு பார்த்திங்கன்னா பட்டிருக்கு. முருகப்பெருமானை நீங்களும் வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றிய மந்திரத்தை மறக்காமல் 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, திருவண்ணாமலை நினைச்சாலே முக்தி தரக்கூடிய தலமாக சிவபெருமானி அற்புத ஆலயமாக இருக்கு. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா கிரிவல வழிபாடுகளை மேற்கொள்வீங்க. இந்த கிரிவல பாதையில் அமைந்த அஷ்டலிங்கங்கள்னு சொல்லக்கூடிய 8 லிங்கங்களை எந்த ராசிக்காரர்கள் வழிபாட்டால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், 12 ராசிக்காரர்களும் உங்கள் ராசிப்படி கட்டாயம் வழிபட வேண்டிய லிங்கம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயம் திருவண்ணாமலைக்கு செல்லும்போது இந்த லிங்கத்தை வழிபாட்டால் நிச்சயம் உங்களுடைய தலையெழுத்தை மாறும். உங்கள் தலைவிதியை மாற்றி தரக்கூடிய அஷ்டலிங்க வழிபாடுகளையும் திருவண்ணாமலை கோவிலின் சிறப்பு என்னென்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நீங்களும் திருவண்ணாமலை தலத்திற்கு சென்று இருந்தால் ஓம் நமச்சிவாயா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் இந்த நேரத்தில் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம்னா திருவண்ணாமலை தலங்க. கிரிவலம் பாதையில் அஷ்டலிங்க தரிசனம் இந்த தலத்தினுடைய சிறப்பம்சமாக இருக்கு. இந்த அஷ்டலிங்க சன்னதிகளை உங்கள் ராசிக்கு விசேஷ பலன்களை தரக்கூடிய சன்னதி இது. என்னென்ன பலன்கள் கிடைக்கணும் இந்த வீடியோவில் முதல்ல பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவல பாதையில் என் திசைகளிலோ திசைக்கு ஒன்றாக அஷ்டலிங்க சன்னதிகள் அமைந்திருக்கு. இந்த அஷ்டதிக்க பாலகர்கள் ஒவ்வொருவரும் ஒரு லிங்கத்தை வழிபட்டதாக தல வரலாறுல சொல்லப்பட்டிருக்கு. இந்த அண்ணாமலையாரை தரிசித்து கிரிவலம் வழிபடுவதோடு கிரிவல பாதையில் என் திசைகளை இருக்கக்கூடிய இந்த அஷ்டலிங்கங்களையும் தரிசித்து வழிபட்டிங்கன்னா சகல சௌபாக்கியமும் பெருகும். குறிப்பாக இந்த அஷ்டலிங்க வழிபாடுகள் ஒவ்வொரு குறிப்பிட்ட ராசினருக்கு அருள் தரக்கூடிய மூர்த்திகளாய் அருள் பாலித்து வராங்க. 12 ராசிக்காரர்களை நீங்கள் எந்த ராசினர் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அஷ்டலிங்கங்களில் இந்த ரிஷிபம் துலாம் ராசினர் வழிபட வேண்டிய முதலாவது லிங்கம் இந்திரலிங்கம். அண்ணாமலையார் கோயிலில் ராஜகோபுரத்துக்கு அருகே கிழக்கு திசையில் அமைந்திருக்குதுங்க இந்த இந்திரலிங்கம். இந்திரலிங்கம் பார்த்தீங்கன்னா இந்திர பகவான் வழிபட்ட லிங்கம் என்பதால் இதற்கு இந்த பெயரே சூட்டியிருக்காங்க. ரிஷிபம் துலாம் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய சன்னதி இதுதான். இந்த சன்னதியில் சுக்கிரன் சூரியனுக்குரிய திசை கோயில் என்பதால் இங்கு வணங்கினா அரசபோக வாழ்க்கை நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அடையலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு திசையில் அமைந்திருக்குதுங்க அக்னிலிங்கம். சிம்ம ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய மூர்த்தி இந்த அக்னி பகவான் தான். சந்திரனுக்கு அக்னி வடிவில் காட்சியளித்த லிங்கமே குளிர்ந்து இங்கு அக்னி லிங்கமாக காட்சியளிக்குதான். சிவஸ்திர சுவாமிகள் ஆசிரமத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்துக்கு இறைவனை வழிபட்டா மனசஞ்சலங்கள் நீங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசினர் வழிபட வேண்டிய லிங்கமாங்க தென் திசை அதிபதியான யமன் வழிபட்ட லிங்கங்க. கிரிவலம் சென்ற யமனுக்கு சிவபெருமான் பார்த்தீங்கன்னா தாமரை மலர்ல லிங்கமாக தோன்றி இங்கு அருள் பாலித்திருக்காரு. இந்த ஆலயத்து இறைவனை வழிபட்டிங்கன்னா ஆயுள் பலம் உண்டாகும், வீண் விரயங்கள் நீங்கோ. விருச்சிக ராசிக்காரர்கள் கட்டாயம் வழிபட வேண்டிய லிங்கம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீரிதி லிங்கம். தென்மேற்கு திசையில் அதிபதி நீரிதி பகவான் பார்த்தீங்கன்னா வழிபட்ட லிங்கங்க. இவருக்கு திருநீஸ்வரராக காட்சியளித்த சிவன் இங்கு அருள் பாலித்திருக்காரு. இவரை வழிபட்டா குழந்தை வரம் கிட்டுன்னு சொல்லுவாங்க. மேஷராசிக்காரக பிரதான தலமாக இது அமையும். ராகு பகவான் இந்த திசைக்கு அதிபதியாக இருப்பதால் இங்கு வழிபட்டா மன அமைதியை பெறுவீங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிரிவல பாதையில் அமைந்த பார்த்தீங்கன்னா வருணலிங்கங்க. இதில் யார் யார் வழிபட வேண்டும்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா வருண பகவான் இங்கு வழிபட்டு சிவபெருமானை காட்சி கண்ட தலமாக இருக்கு. ஈசன் நீர்வடிவ லிங்கமாக தரிசனம் அருளிய இடம்தான் இது. மேற்கு திசையின் அமைந்திருக்கக்கூடிய இந்த லிங்கம் வணங்கினா அந்த திசையின் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானின் அருளும் கிடைக்குங்க. தீராத நோயால் தீர்த்து வைக்கக்கூடிய இதுதான் இடம். மகரம் கும்ப ராசிக்காரர்கள் இவரை வழிபட்டு வாழ்க்கையில் நிச்சய சகல வளங்களையும் பெறலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வடமேற்கு திசையின் அமைந்திருக்கக்கூடிய வாயுலிங்கம்.
இந்த திசைக்கு பார்த்தீங்கன்னா பஞ்ச கிருத்திகா தேவலோக மலரின் வாசமாக தோன்றிய ஈசன் வாயு பகவானை இங்கு ஆட்கொண்டு இருக்காரு. கடக ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய லிங்கம் தான் இது. இங்கு வணங்குபவங்களுக்கு வடக்கு திசைக்கு வடமேற்கு திசையின் அதிபதியான கேது பகவான் சகல யோகங்களையும் நிச்சயம் அருள் பாலிப்பார். அடுத்தபடியாக இறுதியாக பார்த்தீங்கன்னா தனுசு மீனராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கா குபேர லிங்கம். செல்வங்களை இழந்த குபேரன் இந்த இடத்துல தாங்க அண்ணாமலையாரை தரிசித்து வணங்கி இழந்த செல்வத்தை மீட்டு பெற்றதாக புராணங்கள் மூலம் தெரிஞ்சுக்கலாம். இந்த லிங்கமூர்த்தியை வழிபடுவதால் குபேர யோகம் சித்திக்கும், குரு பகவான் திருவருளும் உண்டாகும். தனுசு மீனராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஈசான்ய லிங்கங்க. வடகிழக்கு திசையில சுடலியின் அருகில் அமைந்திருக்குங்க இந்த ஈசான்ய லிங்கம். நத்தீஸ்வர பகவான் வணங்கிய மூர்த்தி இவர். ஈசனை தவிர எதுவுமே சஸ்வதமில்லைன்னு உணர்த்தும் ஞான சன்னதி இது. இந்த திசையின் அதிபதியான புதன் இங்கு வணங்கியதால கல்வி கலைகளில் தேர்ச்சி பெறலாம். மிதுன மற்றும் கன்னி ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கங்கள். இந்த 12 ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த லிங்கங்களே வழிபட வேண்டும்னு தெரிஞ்சுக்கொண்டா. அது மட்டும் இல்லைங்க, திருவண்ணாமலையினுடைய சிறப்பு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். எத்தனை முறை சொன்னாலும் கேட்டாலும் சலித்து போகாத ஒரு தல பெருமைனா இந்த திருவண்ணாமலை தலம் தாங்க. அப்படி என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, எத்தனையோ அதிசயங்களையோ அற்புதங்களையும் உள்ளடக்கியிருக்குங்க திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில். என்னதான் திருவண்ணாமலைக்கு பல முறை நீங்கள் போயிருந்தாலும் பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை தலம் பற்றி இன்னும் தெரியாத அற்புத தகவல்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சில குறிப்பிட்ட விஷயங்களை இங்கு தெரிந்துக்கலாங்க. அவற்றில் உங்களுக்கு எத்தனை விஷயம் திருவண்ணாமலை தெரியுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். திருவண்ணாமலை தலம் தாங்க நடுநாட்டு தலங்களில் முதன்மையாக இருக்குது. பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தலமாக இருக்குது. நால்வராலுமே பாடப்பட்ட தலம்னு சிறப்பான பெயர் கொண்டதுங்க. எங்கிருந்தவன் நினைத்தாலும் முக்தி கொடுக்கக்கூடிய தலம் இதுதான். இத்தலத்தில் தான் திருப்புகழ், கந்தர் அனுபூதி, திருவெம்பாவை, திருவம்மானே, அருணாச்சல அஷ்டகன்னு புனித நூல்களும் பிறந்திருக்கு. மூர்த்தி, தலம், தீர்த்தனு 3 வகை சிறப்புகளை கொண்ட தலம் இதுங்க. பிரம்மன் திருமாலின் ஆடமம் அளித்த தலமாகவோ அர்த்தநாரீஸ்வரர் கோல கொண்ட தலம் தான் இது. கார்த்திகை தீபத்தின் மூலத்தலமாக இருக்கு. ஆதார தலங்களில் இது மணிப்பூரக தலங்க. இத்தல மலை உச்சியில் ஏற்றக்கூடிய மகா தீபத்தால் இது உலக புகழ் பெற்றதாக இருக்கு. நகரின் மையத்தில் மலை அடிவாரத்தில் அண்ணாமலையார் ஆலயம் பார்த்தீங்கன்னா 24 ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்திருக்கு. ஆலயத்தில் 9 கோபுரங்கள் கொண்ட கோபுரங்கள் அதிகம் நிறைந்த ஆலயம் இதுதான். இந்த ஆலயத்தில் உள்ளே 6 பிரகாரங்கள் இருக்கு. 142 சன்னதிகளும் 22 பிள்ளையார்களும் 306 மண்டபங்களும் 1000 தூண்கள் கொண்ட 1000 மண்டபமும் அதனடியில் பாதாள லிங்கம் 43 செப்பு சிலைகள் கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் அமைந்த ஆலயமாக இருக்கு. ஆலயத்தின் உள்ளேயே சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தன்னு 2 பெரிய குளங்களும் இருக்கு. கொடிக்கம்பம் அருகே செந்தூர விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி தருவார். இங்கு பஞ்சலிங்கங்களும் 4 முகங்கள் கொண்ட பிரம்மலிங்கமும் இருக்கு. கால பைரவருக்குன்னு தனி சன்னதி உண்டுங்க. இங்கே முருகப்பெருமான் தான் இளையனர் என்னும் பெயரில் 3 இடங்களில் வணங்க பெறுவீங்க. அருணகிரியோடு சவால் விட்டான் சம்பத்தாண்டான்னு சொல்லுவாங்க. அதற்காக முருகன் அருணகிரிக்கு கம்பத்தில் காட்சி தந்தார். இவர் தான் கம்பத்தினர் என்ற பெயரில் வளைகாப்பு மண்டப தூணில் காட்சி கொடுக்கிறாரு. மேலும் இங்கு காமதாகனம் நடக்கக்கூடிய சிவாலயத்தில் இதுவும் ஒன்று தான். ஆடிப்பூரத்தன்று மாலை ஆலயத்தின் உள்ளே உண்ணாமலையம்மன் சன்னதி முன்னாடி தீமிதி விழா நடத்தக்கூடிய ஆலயம் இதுதாங்க. திருவிழா நாட்களில் திட்டிவாசல் வழியே பார்த்தீங்கன்னா உற்சவ மூர்த்திகள் வெளிவருவது இந்த ஆலயத்தில் மட்டும்தான். அது மட்டும் இல்லாத அருணகிரிக்கு விழா எடுக்கக்கூடிய ஆலயமாக இருக்குது. இங்கு பார்த்தீங்கன்னா சிவபெருமானே அண்ணாமலையாக காட்சி தராரு. இதை கந்தமலைன்னு சொல்லலாம். காரணம் இம்மலையை தரிசிக்க வருவோரை மீண்டும் மீண்டும் காந்த போல கவர்ந்து இங்கு வரவழைக்குங்க. கிருத யுகத்தில் இது அக்னிமலையாகவும், திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும், வார யுகத்தில் தாமிரமலையாகவும், இக்கலியுகத்தில் கல்மலையாகவும் காட்சியளிக்குது. இந்த மலையினுடைய உயரம் மட்டும் 2688 அடிங்க. கிரிவல பாதையின் தூரம் 14 கிலோமீட்டரும். இப்பாதையில் 20 ஆசிரமங்களும் 360 தீர்த்தங்களும் பல சன்னதிகளும் அஷ்டலிங்கங்களும் இருக்குது. 26 சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க.
ஆடிக்கு 1008 லிங்கங்கள் அமைந்திருப்பதாக சொல்லப்படுதுங்க. நீங்களும் திருவண்ணாமலைக்கு சென்றால் கிரிவல பாதையில் அமைந்த 12 லிங்கங்களையும் தவறாமல் வழிபட்டு வாங்க. மனதில் எந்தவித எண்ணமும் இல்லாமல் மனதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தை உச்சரித்து கொண்டே கிரிவலத்தில் சென்று அண்ணாமலையாரை தரிசித்து நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் எந்த ராசினர்னு கூடவே பதிவிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.